உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலிய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், சிறைகளில் நடக்கக்கூடிய கொலைகள், தற்கொலைகள், குறிப்பாக தமிழக சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு மற்றும் வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். பேரறிவாளன் வேலூர் சிறையிலே சக கைதியால் தாக்கப்பட்டிருக்கின்றார். இத்தனை வருடங்களாக இருந்த ஒரு கைதியை தாக்கியிருக்கிறார்கள். அவருக்கான ஆயுதம் எப்படி வந்தது? இன்னொன்று, தமிழகமே பரபரப்பாக பேசப்பட்ட ராம்குமாரனுடைய மரணம். இந்த மரணம் உண்மையாகவே தற்கொலையா? அந்த மின்சாரத்தினுடைய அந்த பாக்ஸை உடைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு எளிதாக அது கட்டமைக்கப்பட்டிருந்ததா? மின்சாரத்தை அவர் பாய்ச்சி கொள்ள முடியுமா? பாய்ச்சி கொண்டாவே தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறார்களே, இது எப்படி சாத்தியம் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதே போன்று கண்ணகி நகர் காவல் நிலையத்திலே மீன் குழம்பு கார்த்திக் என்பவர் மரணமடைந்திருக்கின்றார். இதற்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இப்போது போர்க்குரல் இருக்கிறது. அதை நேரில் பார்த்த சாட்சியங்களும் சொல்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது வசதியானவர்கள் ஏதாவது ஒரு கைது செய்யப்படுகின்ற போது நெஞ்சுவலி என்று மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வசதியற்றவர்கள் மட்டும் மருத்துவமனைக்கு போகின்ற வழியிலே மரணம் அடைகிறார்கள் என்பதுதான் சோகத்துக்குரியது. இப்போ உண்மையிலே இவர் ஏற்கனவே உடல்நலம் குறைவாக இருந்தார், அதனால் மரணம் அடைந்தார் என்று சொல்கிறார்களே, அது எந்த அளவிற்கு உண்மை? சிறை என்பது பாதுகாப்பானது, சிறை என்பது ஒரு மனிதன் தவறை உணர்த்துவதற்கான இடம் என்று சொல்கிறார்களே, அது அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதா என்பதையெல்லாம் குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். புரட்சிகரமான கருத்துக்கள், சிறையில் பல நாட்கள் இருந்தவர், நல்ல புத்தகங்களை எழுதக்கூடியவர், சிறிய அனுபவங்களை கூட நூலாக வெளியிட்டு இருக்கக்கூடிய தோழர் தியாக அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். ராம்குமார் வழக்கினுடைய வழக்கறிஞர் திரு ராம்ராஜ் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். சமூக சேவைகளையும் பெரியார் தொண்டனாகவும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளர், சமூக நிகழ்வுகளை, நாட்டு நடப்புகளை விவாதிக்கக்கூடிய திருமதி சுந்தரவல்லி அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். மனித உரிமை ஆர்வலர் விஜயா சங்கர் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். மீன்குழம்பு கார்த்திக்கினுடைய சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இந்த சிறையில் பாதுகாப்பு குறித்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறை வளாகம் புழல் சிறைச்சாலை. 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இச்சிறைச்சாலையில் 3000 கைதிகள் வரை சிறை வைக்கும் வசதி உள்ளது. சுமார் 212 ஏக்கர் பரப்பளவில் இது அமைந்துள்ளது. சிறைச்சாலைகள் கட்டப்படுவதன் நோக்கம், மனிதர்கள் தாம் செய்த தவறுகளுக்கு வருந்தி தங்களை திருத்திக் கொள்ளும் உணர்வுகளை வளர்த்து கொள்ளும் வகையில் செயல்படும் பாதுகாப்பான இடமாக அவைகள் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைய சூழலில் தமிழக சிறைச்சாலைகளில் இந்த உன்னதமான நோக்கம் சிதைந்து போய்க் கொண்டிருக்கிறது. பேரறிவாளன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் ராம்குமாரின் தற்கொலையும் தமிழக சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டு பீடி 25 ரூபாய், மொபைல் போன் ஒரு தடவை பேசுவதற்கு 10 ரூபாய், கஞ்சா 50 ரூபாய், குடல்கறி 50 என்ற விலைப்பட்டியல் வெளிமார்க்கெட்டை மிஞ்சி விடுகிறது தமிழக சிறைச்சாலைகளில் என்கிறார்கள் சிறைத்துறை காவலர்கள். மேலும் பெண் கைதிகளுக்கு முறையான பாதுகாப்பின்மையும் அவச்சொற்களால் அவர்கள் வசை வாங்கும் நிலைமையும் அதிர்ச்சி அளிக்கிறது என்கிறார் ஒரு சமூக ஆர்வலர். மீன்குழம்பு கார்த்திக் போன்ற விசாரணை கைதிகளின் மரணம் வெறும் செய்தியாகவே முடிந்து விடுகிறது. அங்கே லாக்அப் கொலைகள் மருத்துவமனையில் தற்கொலைகளாக மாற்றப்படுகின்றன. போதாதென்று கைதிகளுக்குள் நடக்கும் சண்டைகள், சிறை காவலர்கள் சிறை கைதிகளால் தாக்கப்படுவது போன்றவை சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு திரையை கிழிக்கிறது. கைதிகளின் மனதை ஒருநிலைப்படுத்த, உடல் ஆரோக்கியம் காக்க தியான பயிற்சி, உடற்பயிற்சி வகுப்புகள், மாலை நேர விளையாட்டு பயிற்சி, கைத்தொழில் பழகும் வாய்ப்பு என்று இருந்தாலும் இதில் உண்மை என்பது கொஞ்சம்தான் என்பதை நடந்து கொண்டிருக்கும் சிறைச்சாலை சம்பவங்களே நமக்கு உணர்த்துகின்றன. சிறையின் நல்லது கெட்டதற்கு அரசே பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட்டால் சிறைக்கூடம் நிறைக்குடமாக விளங்கும் என்பது உண்மை.
தமிழக சிறைச்சாலைகள் பாதுகாப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? தமிழக சிறைச்சாலைகளை பொறுத்தவரையில் பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலை என்பதே ஒரு நீதிமன்ற காவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சட்ட ரீதியாக அது பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடி தான். அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம், நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டிய இடம். இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் செல்ஃபோன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் செல்ஃபோன் பயன்படுத்துவதாக பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறைவாசிகள் மீது லோக்கல் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில் பல நீதிமன்றங்களில் அண்டர் ட்ரையலில் இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த செல்ஃபோனை எப்படி உள்ளே போகுது? ஏன்னா அதிகாரிகள் அனுமதிக்காமல் இந்த செல்ஃபோனில் உள்ளே போகிறது இல்லை. பான்பராக்கு, கஞ்சா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சகலமாக கிடைக்குது. ஒரு குற்றவாளி, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் தன்னுடைய குற்றத்தை வருந்தி திருந்ததற்கான இடம் சிறைச்சாலை என்கின்ற நிலை போய் இன்றைக்கி அவனுக்கு உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே கிடைக்குது. இதுவே பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக நம்ம கொள்ளலாம். பெண்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதை யாருமே அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது, அது பேசுறது கிடையாது. திருச்சிராப்பள்ளி உமன்ஸ் சிறையில் இருந்த முருகேஸ்வரி என்ற பெண்மணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி தராங்க. நாங்கள் மலம் இருந்து கழுவுவதற்கு கூட தண்ணீர் மறுக்கப்பட்ட நிலையில் இது நினைச்சா தரலாம், வேண்டுமென்றே, அதாவது அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, சித்திரவதை செய்யணும் என்ற பின்னணியில் என்ன வேணா இருக்கலாம். அரசியல் காரணங்கள் இருக்கும், சொந்த பகைகள் இருக்கும், அந்த அரசுக்கு தெரிந்தவர்கள் அல்லது அந்த அரசுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. இப்படி அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்ணீரிலிருந்து பெண்களுடைய நிலையும் அதில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பெயில் வழங்கக்கூடிய நிலை இருக்குது. கேடிஎஸ் துளசி என்று சொல்லக்கூடிய ஒரு வைஸ் சேர்மன் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா, அவர் தன்னுடைய பேட்டியில் தெளிவாக சொல்லி காட்டுறார். பெயில் டினையிங் பெயில் ஜஸ்ட் டு பனிஷ் தெம் இஸ் ஹைலி ரிபக்னன்ட் டு தி ஜுடிஷியல் பெயில் லா என்று அவர் சொல்லி காட்டுகிறார். அப்போ அந்த மாதிரி பெயிலை மறுப்பதும் கூட அவங்களுக்கு வேண்டப்படாதவர்களை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும் வழக்குகளில் கைதாகிறவங்க சிம்பிளாக பெயிலில் வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வழக்குகளில் கைதாகிறவங்க மட்டும் அவர்களால் நிச்சயம் எப்போதுமே பிணையில் வர முடியாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குவது கூட நீதித்துறை அதனுடைய கையாடலை விட, நீதித்துறையுடைய ஆதிக்கத்தை விட அங்கு அரசும் ஆளும் வர்க்கமும் உளவுத்துறையுடைய கையாடல் அங்கே அதிகமாக இருக்குது. புழல் 1 சிறைச்சாலை 1 மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான வார்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கும் மேற்பட்ட நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிறை தோழர்கள் தான். அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அவர்கள் மனிதனாக வாழ்வதற்கு கூட தகுதியற்ற நிலையில் இந்த தமிழக சிறைச்சாலை வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கோமோ அதே அளவுக்கு மனித உரிமைகளை மீறுவதில் குறைஞ்சிருக்கிறோம். தமிழக சிறைத்துறை காவலர்களால் நடத்தப்பட்ட ஒரு நாடகமான ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சிறை கலவரம் சொல்லக்கூடிய அந்த நாடகத்தில் பாதிக்கப்பட்ட தோழர்களை இன்றைக்கும் 9 மாதங்களுக்கு மேலே தமிழக சிறைச்சாலையில் தனியாக வச்சுருக்காங்க. ஒரு 10க்கு 10 ரூமில் அவனால் சூரியனுக்கு உதிச்சதா அல்லது இருந்துச்சா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மென்டலாக பாதிக்கப்பட்ட அவனுடைய எல்லாத்தையும் அவன் இழந்துடணும் அப்படிங்கிறது தானே ஒரு இதை தான் கொடுக்குறாங்களே தவிர, ஆனால் இதற்கான தீர்வை தேடுதா என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு ஆராய்ச்சி மாணவி. எங்களோட ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் தமிழகத்தில் இருக்க 8 சிறைச்சாலைகளையுமே விசிட் பண்ணோம். உள்ளே இருக்க அதாவது கைதிகள் கிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஒரு அனுபவமும் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகளையும் விசாரணை கைதிகளையும் தனியாக தான் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த வளாகத்துக்குள்ளே ஒன்றா அவங்க பேசிக்கிற சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதை கைதிகளே ஒத்துக்கிறாங்க, சொல்கிறாங்க. அவங்க பேசிக்க முடியும், பழகிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட கல்வி, அதே மாதிரி சிறைத்துறை, நீதித்துறை எல்லாத்தையுமே வடிவமைத்தது மெக்கல்ல. இன்னும் நம்ம அந்த சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குமோ அப்படிங்கிறது தான் சமீபத்திய சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்திட்டே இருக்குது அப்படின்றது தான். நேர்லேயே நாங்கள் உணர்ந்தோம். அவங்கக்கிட்ட பேசும்பொழுது யாராவது ஒருத்தர் என் குறைகளை கேட்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேச மாட்டாங்களா, ஒரு 2 நிமிஷம் ஆறுதலாக கூடன்னு. பல கைதிகள் ஒரு 50 வயசை கடந்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆயுள் கைதிகள், ஆயுள் தண்டனையில் இருக்கவங்கெல்லாம் லிட்ரலாக அழுது அவங்க அங்கே இழைக்கப்படுற விஷயங்கள், அநீதிகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒருவேளை தெரியாமல் கூட அந்த ஜெயிலரையோ இல்லை அங்கே இருக்க அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை அவங்க எதிர்த்து பேசுகிற சூழல், இல்லை ஒரு மறுத்து, இல்லை இதை செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை மறுத்து பேசுகிற சூழல் இருந்தால் கூட, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10க்கு 10 அடி ரூம் கூட இல்லை, அதை விட சின்ன ரூமில் டார்க்காக அவங்கள அடைச்சிட்டு நிர்வாணமாக 1 வாரத்துக்கு வெறும் தண்ணியை மட்டுமே கொடுத்து 1 வாரத்துக்கு அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்களே. ஜஸ்ட் நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா, இல்லை இந்த வேலை நான் செய்ய முடியாது அப்படின்னு வருதா. இதை ஒரு கைதி அவரோட வாக்கு மூலமாகவே எங்களுக்கு கொடுத்தாரு நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது.
அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலைகள்லாம் அறச்சாலைகளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி சிறைச்சாலைகள் வந்து எந்த அடிப்படையிலும் அறச்சாலைகளாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. கைது செய்ததுக்கும் விசாரணைக்கு கொண்டு போகிறதுக்கும் ஆஜர்படுறதுக்கும் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாமே அடிச்சுட்டு போவாங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சம்பவம் தான் மீன் குழம்பு கார்த்திக். என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா? விசாரணைன்னு சொல்லி தான் இட்டுன்னு போனாங்க. ஃபஸ்ட்டு விசாரணைக்கு எடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே கணினரில் விசாரணைக்கு இட்டுன்னு போயிருக்காங்க. ஆனால் மாட்டினது பைக்கில் மாட்டியிருக்காங்க. விசாரணைக்கு இட்டுன்னு போயிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணோம், கார்த்திக் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணால் ராங் நம்பர் சொல்லி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில். அப்புறமா ஸ்டேஷனில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. நாங்கள் காலையில் ஸ்டேஷனுக்கு போனால் பேரண்ட்ஸ் கிட்ட கூட காமிக்க மாட்டுறாங்க. ஒரு 2 நாளாக காமிக்கல, ஒரு நாளாக காமிக்கல. இந்த ஸ்டேஷனில் இருக்காங்க, செம்மஞ்சி இருக்காங்க, மாற்றி மாற்றி ஸ்டேஷனை அழிய விட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுவும் நாங்களாக பார்த்தோம். இந்த சைட்லேருந்து க்ரைம் பிரான்ச்லேருந்து பார்க்குறோம், 2 பேரையும் தொங்க விட்டு அடிச்சுருந்தாங்க. மீன்கும் கார்த்திக்கும் அருணாச்சலன்ற 2 பேரையும் நேரில் பார்த்து கூட கஸ்டடியில் இருந்த ஒரு பையன் இங்கே இருக்கான். என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா? 13 பேர் சேர்ந்துக்கிட்டு வச்சாங்க. என்ன காரணத்துக்காக இவர் தவறு செய்தது உண்மை அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. நாங்கள் தப்பெல்லாம் செய்யலை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். இந்த தப்பை ஒத்துக்க சொல்லி தான் எங்களை கூட்டின்னு போய் வச்சு ஒத்துக்கன்ட்டு கட்சி முட்டை வச்சாங்க. ஒத்துக்கவே இல்லை, அதனால் அச்சே சாவிச்சிட்டேன். நாங்கள் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து சாதாரண குடிசை பகுதி இளைஞர் மத்தியில் தான் எங்களோட செயல்பாடு அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன குற்றத்தை செய்துட்டு சிறைக்கு போகக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு பெரிய குற்றத்தை செய்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய களமாக தமிழக சிறைகள் இருக்குது. நாங்கள் நேரடியாக பல குற்றங்களை செய்த இளைஞர்களை சந்தித்து பேசுனதில் கிடைத்த தகவல்கள். நாங்கள் வந்து உண்மை அறியும் குழு சார்பாக ஒரு 3 பேர் கொண்ட குழுவில் நானும் ஒருத்தன். நாங்கள் போய் கண்ணகி நகரில் ஒரு 4 நாட்கள் விசாரணை நடத்தினோம். அந்த 17,000 குடியிருப்புகளில் கூடிய பெரும்பகுதி மக்களை சந்தித்ததில் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தயவு செய்து தூக்கி எறிஞ்சிருங்க, அந்த ஊருக்குள்ளே அந்த காவல் நிலையமே கூடாதுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான செயல்களை அங்கே இருக்கக்கூடிய கண்ணகி நகர் காவல் நிலையத்தை சார்ந்தவங்க செய்துட்ருக்காங்க. 3 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இன்றைக்கி கார்த்திக் மட்டும்தான் வெளியே வந்திருக்காரு. சின்ன வழக்குக்காக விசாரணைக்கு கொண்டு போகக்கூடிய இளைஞர்களை கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, உடைச்சி அங்கே பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி மக்களை நம்ப வைக்கிறது. அந்த மீன் குழம்பு கார்த்திக் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ புட்டேஜ் ஒன்று, அந்த செயின் பறிப்பு சம்பவம், அந்த வீடியோ புட்டேஜ் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த வீடியோ புட்டேஜில் இருந்த 7 பேர் இளைஞர்கள், அந்த 7 பேர் இளைஞர்களை கார்த்திகை அடித்து அந்த 7 பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு அதில் 4 பேர் இங்கே வந்திருக்காங்க, இன்னும் 3 பேர் வெளியில் இருக்காங்க, இவங்களை வச்சு ஒத்துக்க வச்சு அடிச்சிருக்காங்க. செத்து 3 மணி நேரம் கழித்து அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க, வெளியில் தெரியக்கூடாது, வெளியிலேருந்து வராங்களே என்பதற்காக. இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கு. 4 ஏசி உட்காந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாங்கள் தவறு பண்ணிட்டோம் விட்டுருங்கன்றாங்க. காசு கொடுத்துருக்காங்க, 4 லட்ச ரூபாவில் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, திருப்பி கொடுத்தா வாங்கலை, நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னாங்க. காவல்துறையே ஒத்துக்கிட்டு இருக்கு கார்த்திகே கொன்னது நாங்கள் தான் சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கொன்ன அந்த காவல்துறை அதிகாரிக்கு எந்த தண்டனையும் கிடையாது. நாங்கள் 4 பேர் ஒரு 4 பேர் இட்டுன்னு போனாங்க. விசாரணைன்னு சொல்லி இட்டுன்னு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று காமிச்சு அந்த வீடியோவை இந்தமாரி நாங்கள் தான் சொல்லி ஒத்துக்க சொல்லி அடித்தாங்க. கார்த்திகை ரொம்ப பயங்கரமாக துன்புறுத்தினாங்க, பிஸ்டல்லாம் எடுத்து வாயில் வச்சாங்க அவங்களுக்கு. அதான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. காலையில் வரைக்கும் இருந்தார். காலையில் டீ கொடுக்கும்போது கூட எதுவுமே இல்லை, உயிர் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களை தனியாக இட்டுன்னு போய் வச்சுட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போயிட்டு உள்ளே இருந்த ஒரு 4 கைதிங்க வந்து அவருக்கு மாமான்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு எங்களை போய் கேஸ் போட்டு டிமாண்ட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமா இவங்க ஹார்ட் பேஷண்ட், அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் கார்த்திக் அவங்க அக்காவும் போய் ஸ்டேஷன் உள்ள பேசினோம். ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து பேசினார். அவர் சொல்லும் போதே அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வல்கராகவே இருந்துச்சு. அவர்கிட்ட பேச முடியாமல் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி இன்ஸ்பெக்டர் வருவார், அவர்கிட்ட கேளுங்க, ஆனால் கார்த்திக் இங்கே இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. நானும் அவங்க அக்காவும் இன்ஸ்பெக்டர் வர வெளில வெயிட் பண்ணி வெளியே இருந்தோம். அப்புறம் அவரும் வந்தார். அவர் ஒரு 4 பசங்களோட பேர் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்களே என்கிட்டே கேட்குறாரு கரெக்டாக, இவங்கவுங்க இருக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக்கோட விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, அவனோட ஃப்ரெண்டு வினோத் அங்கே உட்காந்துருந்தான். அவனை போய் கேட்டோம். அவன் அருணாச்சலத்தோட அவங்க அம்மாவை எங்களுக்கு முன்னாலே கூட்டிகிட்டு போயிருந்தான். அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி அவன் உள்ளே தான் இருக்கிறான், நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, எங்களுக்கு இல்லைன்னு தான் தெரியும். நாங்கள் போய் கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் ரொம்ப வல்கராக எங்களை பேசுகிறாரு, அசிங்கமான ரொம்ப கொச்சையான வார்த்தையில் எங்களை பேசுகிறாரு, எங்களால் முடியல, நாங்கள் கிளம்பி வந்துடுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அவனை கூப்பிட்டு கேட்கும்போது தான் இந்த விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸை ஒத்துக்க சொல்லி அவனை அடித்து சாவச்ச விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கும் தெரியாது. நாங்கள் மண்டே போனோம், டியூஸ்டே போனோம், வெட்னஸ்டே அன்றைக்கி நாங்கள் நியூஸில் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பையன் மழுக்க வச்சு ஊந்துட்டாமா, அடிப்பட்டுக்குது தலையில்,
வாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இட்டுன்னு போனேன். இல்லை சார் நீங்கள் போலீஸ் விசாரணைக்கு தான் சந்தேக கேஸில் இட்டுன்னு போய் கலிங்க நகர் ஸ்டேஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறீங்க, என்ன விஷயம் சார்னு அழுதுக்கிட்டே போகணும். ஒரு ஜீப்பில் நானே எங்கள் பொண்ணு மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஒரு 30 போலீஸு, 3 வண்டி ஃபுல்லாக போலீஸு. அந்த கலிங்க நகருக்கே இட்டுன்னு போல் எங்கேயோ ஒரு இடம் போலீஸ் ஸ்டேஷன், அது சந்துக்குள்ளகுது. அங்கே ஒரு 30-40 பேர் உக்கார வச்சுக்கின்னு நடந்து போச்சுமா, என்ன செய்யலாம் என்ன சார் என் பிள்ளை நான் கேட்குறேன், என்ன செய்யலாம் இறந்துட்டானான்னு கேட்டேன். இல்லைம்மா ஏதோ தவறு நடந்துச்சுமா, நீ என்ன செய்யலாம் சொல்லுமா, உனக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் அன்னும் முதல் நீங்கள் காட்டுங்க எங்கள் பையனை, நான் பார்க்கணும். அதை 2 நாள் ஆச்சு, அவன் பிள்ளைய காட்டினா தான் நான் எதுவுமே நான் சொல்ல முடியும். இல்லைம்மா நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், சும்மா அடிபட்டுக்குது சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் காட்டுங்க, காசை கையில் கொடுத்து இதுமா நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, நீங்கள் ஏழைப்பாட்டுகளாக இருக்கிறீங்க, மார்க்கெட்டில் நீங்கள் மீன் விற்றா காசு, உங்கள் பொண்ணுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க எல்லாம் உங்கள் கார்த்திக் தான் பார்க்குறான், அதுக்கோசம் நான் அனுதாபமாக நான் கொடுக்குறேம்மா, நீ வச்சுக்கோம்மான்னு. இல்லை சார் நான் வாங்குகிறேன் சார், எங்கள் குழந்தைய நீ காட்டுவியா அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன், நீங்கள் வாங்கம்மா நான் காட்டுறேன். சரி நான் வாங்கினேன். இவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து போதையில் இருந்தார். அப்போ போலீஸ் வந்து 50,000 கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டாங்க. வச்சுக்க சொன்ன பிற்பாடு தான் இவங்களுக்கு கூட்டு போய்ட்டு ஜிஹெச்சில் பார்க்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உன் பிள்ளை உள்ளதாக இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே இறந்து போயிருந்தான். இவங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து போட்டு போனது வேறு ட்ரெஸ்ஸு, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு. ஆனால் அவன் வந்து செத்து போனப்போ இருந்த வேறு ட்ரெஸ்ஸு போலீஸை வாங்கி மாட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையாக அடிச்சிருக்காங்க. காசு வந்து போதையில் இருந்ததுனால அவங்க அப்பா வாங்கிட்டார். மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, அதே காவல்துறை வந்து இன்னொரு 1.5 லட்ச ரூபா கையில் கொடுத்துருக்காங்க. எங்களால் முடிஞ்சு கொடுத்துருக்கோம், நீங்கள் வச்சுங்கன்ட்டு. இவங்க வந்து எங்ககிட்ட கன்வே பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு அங்கே கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட ஒப்படைச்சோம். சிறையில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போ என்ன அவங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் என்ன இப்போ அவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னாக்கா, மீண்டும் இந்த மாதிரியான லாக்அப் டெத்து நடக்கக்கூடாது, எந்த இளைஞரும் சாகக்கூடாது, பொய் வழக்கு போடக்கூடாது. கார்த்திக் தான் அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கான நிவாரண தொகை வழங்கணும். 2வது அவங்களுடைய சிஸ்டர் வந்து ஹஸ்பண்ட் இல்லை, 3 குழந்தை இருக்குது, பார்க்கணும். இப்போ அரசாங்கம் வந்து அரசு ஊழியர் வேலை வந்து ஒருத்தருக்கு வழங்கணும் என்கிற வேண்டுகோளை அவங்க வச்சுருக்காங்க. அந்த வேண்டுகோளை தான் நாங்களும் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம். சௌந்தரவல்லி மேடம், ஒட்டுமொத்தமாக சிறையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, எந்த விஷயத்தில் நம்ம மேம்பட வேண்டும்? நான் இருப்பது சிறைச்சாலை இல்லை, இது என்னுடைய கல்லறை என்று நளினி அவர்கள் தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறாங்க. சிறைச்சாலை ஒரு மனிதனுடைய கல்லறையாவது எப்படி என்கிற ஒரு கேள்வியோடு நம்ம பயணிக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிறைச்சாலைகள், காவல்துறை, நீதித்துறை எல்லாவற்றையும் மறுவிசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. காரணம் என்னென்னா, சாமானியர்களுடைய நீதி இந்த சமூகத்திலே மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற போது அதை விசாரணை செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இன்னொன்று, சிறைத்துறையை பொறுத்தவரையில் அடிப்படை வசதிகள் இல்லாத சூழல் இன்றைக்கு சிறைத்துறையில் இருக்குது. அதை நம்ம பேசவே இல்லை, அது நம்ம ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய, 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு சிறை இன்றைக்கு இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பெண்களுடைய சிறை பாதுகாப்பற்ற சூழலில் இருக்குது. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வெளியே அரைகுறை ஆடையோடு, ஒரு ப்ளவுஸோடையும் ஒரு இன்ஸ்கர்ட்டோடையும் ரோட்டுக்கு ஓடி வர்றாங்க. ரோட்டில் ஓடி வந்து நிற்கிறவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கத்துறா. என்ன கத்துறான்னா, என்னை வச்சு ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது, என்னை வந்து தாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரோட்டில் வந்து நின்று கத்துறா. உடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குற போது, இவங்க வந்து நான் அவங்க சொன்ன பேச்சு கேட்கல, அவங்கள நான் எதிர்த்து பேசினேன், அதனால என்னை வந்து ஒரு தவறாக பயன்படுத்துவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்களாம். அப்போ அந்த சிறையிலேருந்து வெளியே ஓட அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. சேலம் பகுதியில் மைத்திலின்ற பொண்ணு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து படிக்கலாம், பத்திரிக்கையில் வந்து செய்தி. அரைகுறை ஆடையோட ரோட்டில் நின்று என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துற சூழலில் தான் இன்றைக்கு பெண்களுடைய பிரிசன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, கூடுதலாக ஒரு முக்கியமான உயர் அதிகாரிக்கு எழுதப்பட்ட கடிதம் நளினியுடைய கடிதம். ஏன் அதை முக்கியமான கடிதமாக பார்க்குறேன் அப்படின்னா, பல ஆண்டுகளாக அவங்க சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தன்னுடைய கடிதத்தினுடைய தொடக்கத்திலே சொல்கிறாங்க, சட்டத்திட்டங்களை மீறாதவனா, இந்த சட்டத்திட்டங்களை எந்த இடத்துல நான் மீறலை, ஆனால் எனக்கு எப்படி என்னை நடத்துகிறாங்க என்பதுதான் பொதுவான கைதிகளை நடத்துகிற விதமாக இருக்க முடியும். அவங்க இதை பரிசோதிக்கிறோம் என்ற பேரில் கிழிக்கிறாங்க, ஆடைகளை கிழிச்சிருவாங்க, உணவுப் பொருள்களை வந்து சேதப்படுத்துவாங்க, அழுக்கா கேவலமான ஒரு இதாக ஆக்கி பொருளை பண்டத்தை வந்து சாப்பிட முடியாத ஒரு லெவலுக்கு ஆக்கி கொடுத்துருவாங்க. என்னுடைய லாயர் என்னை பார்க்க வருவார்,
அவர் வெளியே உட்கார வச்சுட்டு அந்த அம்மா இன்னும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ரெடியாக காத்துட்டு இருப்பேன் அவருக்காக முன்னாடியே கிளம்பி. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மா காத்துட்ருக்காங்கன்னு. நான் என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா பார்க்கக்கூடாது என்று திரும்ப அனுப்புவது, திரும்ப அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்குற போது அதை பிரச்சனைக்குரியதாக மாற்றி ஒரு வழக்கு போடுவது. இது மாதிரியான சூழலில் ஒரு உலகறிந்த வழக்கில் இருக்கிற ஒரு பெண்ணை, இன்னும் சொல்ல போனால் ஆயுள் தண்டனை அனுபவிச்சு கண்காணிப்பில், ஊடகத்தினுடைய கண்காணிப்பில் எல்லாத்துலேயும் வெளியே தெரிகிற ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண பெண் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ் வெளியே வந்தது. எப்படின்னா, சிறைத்துறைக்குள்ள பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறார்கள் காவலர்களே என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம கூடுதலாக ஆழமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இன்னொன்று கஸ்டடி டெத்து, இந்த கொண்டு போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொள்வது. கஸ்டடி டெத்து 2014-2015 மட்டும் கிட்டத்தட்ட 52 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல் இதில் அப்படின்னு சொல்லி, காவல் நிலையத்தில் அப்படின்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, கஸ்டடி டெத்தை இதுவரையும் கொலையாக நம்ம பதிவே செய்யலை, ஒரு வழக்கு கூட கொலையாக நம்ம பதிவு செய்யலை. அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இது கொலை இல்லைன்னா இது என்ன தற்கொலையா அல்லது இது விபத்தா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருக்கு. காவல் நிலையம் என்பது சாமானிய மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்றங்களும் சாமானிய பக்கத்தில் இல்லை, சிறைச்சாலையும் சாமானியல் பக்கத்தில் இல்லை. அப்போ இது மூன்றையுமே விசாரிக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய தேவையும் இப்போ இன்னைக்கு அதுக்கான சூழலும் இன்றைக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு குறிப்பாக நீதித்துறை மிக அந்நியப்படுத்தப்பட்டு மிக தூரத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பதிவு செய்ய வேண்டியது. நன்றி விஜயசங்கர் சார். சிறையில் மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து போயிட்டு செக் பண்ணணும். என்டிடி ஃபைன் என்று சொல்லுகின்ற போது சொல்லியிருக்காரு, மனித உரிமை ஆர்வலர்கள் போயிட்டு அவங்களுக்கு என்ன வசதிகள்லாம், இது மாதிரியான வசதிகளை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? எந்த இடத்துல மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த வருடம் மட்டும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே தமிழக சிறைச்சாலைகளில் இது வரைக்கும் 15 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஒரு தோழி கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட 150 பேர் கடந்த 3 வருஷத்தில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. வெளியே ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நல்ல உடல்நிலையோடு இருக்கிற ஒரு மனுஷன், சாதாரணமாக 60-70 வயசு வரைக்கும் வாழக்கூடிய நபர்கள் சிறைச்சாலைக்குள்ளே போன உடனே உடல் நிலை சரியில்லாமல் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், விசாரணை கைதிகள், இது வந்து சிறைச்சாலையோட கட்டமைப்பை எப்படி இருக்குன்னா, முதல்ல தண்டிக்கப்பட்ட கைதிகளுக்கு, கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன், ரிஃபர்மேஷனு, ரீஇன்டகிரேஷன் மெசர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கான விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது. அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸுக்கு இதுக்கான எந்த ஒரு முயற்சிகளுமோ எந்த ஒரு விஷயமுமே செய்யப்படவே இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் நீதி விசாரணை வந்து வேகமாக நடக்காத காரணத்தினால அவங்க அதிக நாட்கள் உள்ளேயே இருக்காங்க. சாதாரண சிறு குற்றம் செஞ்சுட்டு போனவங்க கூட பெரிய பெரிய குற்றம் செய்தவனோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவன் வந்து அடிக்கடி தவறு செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஆளாகிற சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கான ஒரு வழிமுறை என்னென்னா விரைவான நீதி. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து சிறைச்சாலைகளில் உள்ளே போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத வந்து யாரைக்கும் பார்ப்பதற்கான அனுமதி கிடையாது, வசதி கிடையாது. ஆனால் சட்டத்திலேயே வந்து இதற்கான மெக்கானிசம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் விசிட்டர்ஸ் அண்ட் நான் அஃபீஷியல் விசிட்டர்ஸ்னு சொல்லி அவங்கள கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அஃபீஷியல் விசிட்டர்ஸ் யாராருன்னா கிட்டத்தட்ட 21 கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸு, ஈவன் வந்து தீயணைப்புத்துறை அதிகாரியிலேருந்து, சானிடேஷன் ஆஃபீஸர்லேருந்து, கார்ப்பரேஷன் சானிடேஷன் ஆஃபீஸர்லேருந்து, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், வேலைவாய்ப்பு அதிகாரி, இத்தனை பேரும் வந்து அவங்க ஷால் கோ, அவங்க உள்ளே போகணும், பார்க்கணும், அங்கே இருக்கிற நடைமுறைகள் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் இந்த நடைமுறைகள், சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நடைமுறைகள் அனைத்தும் செயல்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியில் தான் வந்து நிற்கும். இன்னொன்று, இதே நான் அஃபீஷியல்ஸ் விசிட்டர்ஸ்னு சொல்லி ஒரு 3 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னா, எந்த அரசியல் கட்சியை சாராதவர்களாகவும் எந்த ஒரு இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டவர்களாகவும் ஒரு நடுநிலையாளர்களாக நியமிக்கிறாங்க.
அவங்களும் வந்து சிறைக்குள்ளே போய் சிறை கைதிகளோட பேசி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நல்லபடியாக நடக்குதா, அவங்க தண்டிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து நடப்பதே கிடையாது. அது அந்த மாதிரி அதை வந்து வாட்ச் பண்ண வேண்டியது, அப்படி நியமிக்கப்பட்ட அந்த அஃபீஷியல் விசிட்டர்ஸும் நான் அஃபீஷியல் விசிட்டர்ஸும் தங்களோட பணிகளை செய்வதில்லைன்றதுனால அதை செய்ய வைக்க வேண்டியது மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக நம்மளோட கடமை. நன்றி விஜயகுமார் சார். உமா மகேஸ்வரி மேடம், உண்மையாகவே உங்களுடைய குடும்பம் இப்போ எந்த நிலையில் இருக்குது? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்டேருந்து, அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? என் தம்பிக்கு நடந்த கொடுமை மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு தம்பிக்கும் நடக்கக்கூடாது. இப்போது என் தம்பியை பிரிஞ்சு நாங்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுறோமோ அந்த மாதிரி எந்த குடும்பமும் வேதனை பண்ணக்கூடாது. என் தம்பியை அடித்து கொண்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு தகுந்த தண்டனையே கிடைக்கணும். அவங்களே அந்த போலீஸ் வேலையை விட்டு நீக்கணும். அவங்களுக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாது. அதே போல் அவங்கள வந்து சிறையில் போடணும். அப்போ தான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணணுன்ட்டு எந்த போலீஸ்க்கும் எண்ணம் வராது. பொய்யான கேஸும் போட மாட்டாங்க. அப்படியும் போட்டாலும் அவங்கள அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. முதல்ல அவங்கள சந்தேக கேஸில் பிடிக்கிறவங்கள பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐயா, திரு ராஜேந்திரன் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் செய்யக்கூடியதில் ஒரு முக்கிய பணியாற்றுகிறீர்கள். அங்கே இருக்கக்கூடிய மனநிலை இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கான அந்த சூழலாம் மறுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அவங்க படிப்பதற்கான வசதி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதாங்க. கல்வி பணியை மிக சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கணும். அது சிறைத்துறையும் தமிழ்நாடு அரசும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி 2007 இன்றைய வரைக்கும் அரசு தேர்வு மையத்தை உள்ளே வைத்து அடிப்படை கல்வி, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்து அதன் பிறகு 8ஆம் வகுப்பு தேர்வு எழுத வைத்து அதன் பிறகு அவர்களை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வைத்து மேலும் 12ஆம் வகுப்பும் தேர்வு எழுத வைத்து சென்னை பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலும் இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் மிக சிறந்த கல்வியாளராக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று பதிவு. அதிலே ஒரு சிறைவாசி, நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்புவதற்கு பதிலாக இந்திய வரலாற்றிலேயே முதலாக சிறைச்சாலையில் படித்து தென்னக ரயில்வேயிலே இன்றைக்கி அரசு பணியேற்று அதில் கிளாஸ் 1 ஆஃபீஸராக பணி செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை நாம் சொல்வதற்கு சிறைச்சாலையில் நாம் யாரையும் கைதி என்ற சொல்லவே பயன்படுத்தக்கூடாது. அவர்களை இல்லவாசிகள் என்றே தான் பயன்படுத்த வேண்டும். அந்த துறையில் இருக்கக்கூடிய தலைவரை தலைவர் என்றும் இல்ல தந்தை என்றும் தான் கண்காணிப்பாளர்களை அனைவரும் அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேலாக எந்த சூழலிலும் இன்னொருடைய மனதை காயப்படுத்தாமல் எந்த செய்தியும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பயிற்சியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக உளவியல் துறை மருத்துவர்களும் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சில விஷயங்களில் நாம் எதையும் நீதிமன்றத்தில் இருப்பதனால் அதற்கு உள்ளே செல்ல நான் விரும்பவில்லை. ஆனாலும் கூட இவ்வளவுக்கு பிறகும் கூட சில விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்குது என்று சொன்னால் அது நம்முடைய வெளியில் இருக்கக்கூடிய விபத்துகள் போல் ஒன்று அங்கு ஒன்று நடக்குமே ஒழிய, ஆனால் வேண்டுமென்றே சிறைச்சாலையில் திட்டமிட்டு எதுவும் செய்வதிலிருந்து என்னுடைய ஆணித்தரமான இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மேற்கொண்டு ஒரு வழக்கறிஞர் மதுரையிலே படித்தவர் இன்றைக்கு சென்னையிலே சோமசுந்தரம் என்றவர் மிக சிறந்த வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கோவையிலே பணி செய்த ஒரு சிறை இல்லவாசி இன்றைக்கு பார்க்கின்ற போது துறைமுகத்திலே ஒரு பொறியாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற ஆண்டு கீழப்பழூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி படித்துவிட்டு 1062 மதிப்பெண் பெற்று இன்றைக்கு சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டு இருக்கிறார் என்பது இத்தனையும் தமிழ்நாடு அரசும் சிறைச்சாலையும் கொடுத்த வாய்ப்பு ஒழிய அவருடைய வாழ்வு, மறுவாழ்வு, பாதுகாப்பு இதையும் மூன்றையும் திட்டமிட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதில் எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும், நாம் அதில் உள்ளே தலையிட விரும்புவதில்லை. ஒருவர் விடுப்புக்கு வந்துட்டு உள்ளே வருவதற்குள்ளாக மாலையில் 5 மணிக்கு வர வேண்டியவர் ஒரு வினாடி தாண்டிட்டால் கூட அந்த அதிகாரிகள் படக்கூடிய சூழ்நிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் வந்துட்டு வெளியே போகின்ற போது வராமல் மிஸ் ஆகிட்டான்னு சொன்னால்
அந்த அதிகாரியுடைய நிலை வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு முறை அவர்களுக்கு விடுப்பு கொடுக்கின்ற போது நன்னடத்தல்வலர்களும் அவங்க இல்லத்தில் இருப்பவர்களும் அதை ஒரு 3 நாள் விடுப்புக்காக அவர்கள் எடுத்துக்கூடிய முயற்சி ஏறக்குறைய 3 மாதங்கள் வேண்டும் தேவைப்படும். அவ்வளவுக்கு ஆய்வுக்கு பிறகும் கூட காவல்துறை அவரை விடலாமா வேண்டாமா என்று சொன்ன பிறகுதான் அவரை விடுமுறை முடியும். என்னால் வந்தே வெளியே வந்தால் ஆபத்து என்று சொன்னால் விட முடியாத ஒரு சூழல் இருக்கும். இத்தனைக்கும் மேலே ஒரு சிறைவாசி இல்லவாசியினுடைய உறவினர் தவறிவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு விடுப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களை அழைத்து வந்து மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனையோ வாழ்நாள் சிறைவாசிகளுக்கு அவருடைய திருமணத்தை நானே சென்று நடத்தி வைத்திருக்கின்றேன் என்ற இந்த செய்தியும் உங்களுக்கு நான் பல முறை சொல்ல முடியும். சிறைச்சாலை என்பது ஒரு அறச்சாலையாக தான் பயன்பட்டுகின்றது. அதனால தான் நான் சாதாரணமாக என்னை போன்றவர்கள் அங்கு சுதந்திரமாக எல்லா பணியும் செய்ய முடிகிறது. இந்த பணிக்கு எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு சிறைச்சாலையும் தமிழ்நாடு அரசும் என்பதை என்னுடைய கருத்தாக வைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராம்குமார். அரசு வந்து இழப்பீடுகளை கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இழப்பீடுகள் அல்ல, நீதி வழங்கப்பட வேண்டும். ஒரு குற்றத்திற்கு காரணம் இந்த அரசு அதிகாரிகளும் நீதிமன்றங்களும் தான். நீதிமன்றம் குற்றவாளிகளை நீதிபதிகளை விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லாமல் நீதிபதிகளும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் என்று நீதிபதிகள் விமர்சனத்தை தாங்கக்கூடிய மனவுக்கும் உள்ள நீதிபதிகள் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து நீதியை காப்பாற்ற முடியும், நீதிமன்றங்களை காப்பாற்ற முடியும். ராம்குமார் போன்ற மரணங்களை தடுக்க முடியும். நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், ராம்குமார் வந்து இறந்து விடவில்லை, அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நீதிபதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். ராம்குமாரை கொன்றது கழுத்தை அறுத்தது காவல்துறை, கொன்று குவித்தது எதுனா நீதிமன்றம், நீதித்துறை தான் ராம்குமாரை கொன்றது. இது நீங்கள் ஒரு முன்னாள் நீதிபதியாகவே இருந்து இது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? அதை எந்த அளவுக்கு காரணம், நான் வந்து நானே நீதிபதியாக இருந்து லஞ்சம் வாங்க மறுத்த குற்றத்திற்காகத்தான் நான் வெளியேற்பப்பட்டேன் என்பது நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரை என் மீது அவர்களால் குற்றம் சாட்ட இயலவில்லை, அதை நான் சொல்லிக்கிறேன் திருப்பி. இதுவரை என் மீது என்ன குற்றத்திற்காக என்னை வெளியே அனுப்பினேன் என்று அவர்கள் சொல்லட்டும், தைரியம் இருந்தால். சுவாதி கொலையை மூடி மறைத்து விடக்கூடாது ராம்குமார் போன்ற அப்பாவிகளை வைத்து, அப்படிங்கிறதான் எங்களுடைய வழக்கு, எங்களுடைய பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய அணி இறங்கியது. அதே அடிப்படையில் தான் இன்றும் சுவாதி கொலை வழக்கை மறு விசாரணை செய்யப்பட வேண்டும், ராம்குமார் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து கையில் எடுக்க இருக்கோம். நாங்கள் இதை விட்டுறல. ராம்குமார் குற்றவாளியாக மக்கள் மனதில் குற்றவாளி இல்லை என்று மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசும் எப்படி மார்ட்டின் லூதர் கிங் வழக்கில் தாங்கள் தான் தவறு செய்தோம் என்று அமெரிக்க அரசு ஒத்துக்கொண்டதோ, அதேபோல் ராம்குமாரை கொலை செய்தது நாங்கள் தான் என்று இந்த அரசை ஒத்துக்கொள்ள வைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும், எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும். நன்றி ராம்ராஜ் சார். வணக்கம். தியாக சார், அதாவது சிறையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும்? சட்டப்படி ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு குடிமகனை அடிக்கிற உரிமை கிடையாது. ஒரு பொது அமைதி காப்பிற்காக குறைந்தபட்ச வன்முறையை கையாளுவதற்கு மட்டும்தான் இடமளிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காகவோ துப்பு துலக்குவதற்காகவோ தடயம் தேடுவதற்காகவோ இன்னொரு மனிதனிடம் கை நீட்டுகிற உரிமை எந்த போலீஸ்காரனுக்கும் இல்லை. நான் போலீஸ்காரனை அடித்தால் அது குற்றம், போலீஸ்காரன் என்னை அடித்தால் அதுவும் குற்றம். இந்தியாவில் 1909ஆம் ஆண்டிலிருந்து 1953ஆம் ஆண்டு வரைக்கும் விப்பிங் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருந்துச்சு, கசையடி சட்டம்னே இருந்துச்சு. சிறைச்சாலைக்குள்ளே ஒரு கைதி சிறை குற்றம் புரிந்தால் அவரை டாக்டர் எழுதுவார், இத்தனை அடி ஒரு உடம்பு தாங்குன்ட்டு. அவர் வந்து நேர்லையும் இருப்பார். அப்போ பெரம்பால் அடிப்பாங்க, இடையில மயக்கம் போட்டால் மருந்து கொடுத்து திரும்ப எதிர்த்து அடிப்பாங்க, இல்லை இனிமேல் அடிக்க வேணாம்னு நிறுத்திடுவாங்க. இப்படிலாம் ஒரு ஒழுங்குமுறை இருந்துச்சு. கசையடி ஒழியவில்லை, கசையடி சட்டம் ஒழிந்து விட்டது. அதான் முக்கியம். சட்டத்தை எடுத்துட்டாங்க. அப்போ சட்டம் இதை தடுக்கலை, சட்டத்தை மீறி இந்த குற்றங்கள் நடைபெறுகின்றன. மாட்டுக்கு குதிரைக்கு லாடம் அடிப்பாங்க தெரியுமா, அது ஒழிஞ்சிடுச்சு. மனிதனுக்கு லாடம் அடிக்கிற ஒரே இடம் காவல் நிலையம் தான், மறந்துடாதீங்க. நான் லாடம் அடிக்கிற தண்டனையை நான் வாங்கியிருக்கிறேன். லாடம் அடித்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அதை போல் பல மடங்கு கொடிய சித்திரவதைகள் வந்துவிட்டன. இது காவல் நிலையங்களில் நடக்குது, சிறைச்சாலைகள் நடக்குது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சிறைக்குள் இப்படி ஒன்று நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு வந்த உடனேயே அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? உடனடியாக அந்த சிறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் செய்யணும். இடைநீக்கம் பண்ணதானே உண்மையை கண்டுபிடிக்க முடியும். புழல் சிறை கண்காணிப்பாளரை இதுவரை அரசு இடைநீக்கம் பண்ணியதா? அதுக்கு பிறகு உள்ளே போனால் தடயத்தை அழிப்பாரா, சாட்சியத்தை மறைக்க மாட்டாரா? இந்த கேள்வியை இஸ்மாயில் கமிஷன் கேட்டுச்சு.
அரசியல் கைதிகள் இப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. உள்ளுக்குள் அப்படி நடந்தது மெய்ப்பிக்கப்பட்டது. அந்த கமிஷன் ஆணையம் முறையாக விசாரித்து மெய்ப்பித்த உண்மை. இப்போ இதில் உண்மையை கண்டறிவதற்கு எது தடையாக இருக்குது? அந்த முறையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு உண்மையிலேயே நாட்டில் நிறைய சட்டமீறல் நடக்குது. அரசு அலுவலகங்களில் பூரா லஞ்சம் வாங்குறது நடக்குது. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சட்டத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு மணித்துளியும் மீறுகிற இடங்கள் உண்டென்றால் காவல் நிலையங்களும் சிறைச்சாலைகளும் தான். காவலர்களுக்கு நீங்கள் கெட்ட வார்த்தை சொன்னால் கோபம் வரும். ஆனால் காவலர்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, சட்டம்ங்கிறது தான். சட்டம்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். சட்டம் பேசுறியா நீ? ஏன்னா சட்டத்தை அவங்க தங்களுக்கு விதிக்கப்பட்ட விலங்காக அவங்க நினைக்கிறாங்க. சட்டத்தை தாங்கள் மதிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. தஞ்சாவூரில் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவார்னா, நாற்காலி போட்டு உட்கார வச்சு பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்பார், டீ சாப்பிட்றியான்னு கேட்பார். எல்லாம் முடித்ததுக்கு பிறகு மேசை மேலே ஒரு கைத்துப்பாக்கியையும் ஒரு நஞ்சு போத்தல் விஷத்தை ரெண்டையும் வைப்பார். வச்சுட்டு கேட்பார், உனக்கு ரெண்டில் எது வேணும்னு நீனே முடிவு பண்ணிக்கப்பார். நீ இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, உனக்கு இந்த சுடுறது வலிக்குமா ரத்தம் வருமாங்கிற கவலையெல்லாம் இல்லை, இது வேண்டான்னா சொல்லி இதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் என்று அவர் சொல்லுவார். அவர் வீர விருது வாங்குகிறார், அண்ணா விருது வாங்குகிறார். அண்ணா பேருக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஏன் ஒரு ஜனாதிபதிகளுக்கு இடையிலலாம் ஹாட்லைன்னு வச்சுருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் திடீர்னு ஒரு ஃபோன் எடுத்து பேசிக்குவாங்க. அது மாதிரி சிறைக்குள்ளே எது நடந்தாலும் கைதிக்கு ஒரு ஹாட்லைன் கொடுங்க, ஒரு ஃபோன் வசதி. அது ஹைகோர்ட்டுக்கோ அல்லது மனித உரிமை அமைப்புக்கோ எதுக்கோ ஒன்று இருக்கட்டும், உடனே கூப்பிட்டு பேசட்டும். என்ன தடை இருக்குது? ஏன்னா அதனால் ஒயர் வழியாக தப்பிச்சா போயிடுவாங்க. அல்லது ராம்குமாருக்கு வந்த மாதிரி டெலிஃபோன் ஒயரில் கரண்ட் வந்துடுமா? ஒன்றும் நடக்காதில்ல. ஏன் செய்யக்கூடாது? சிறைகள் மாறி இருக்குன்னா எப்படி மாறி இருக்குன்னா, நாங்கள் சிறையில் இருந்தபோது இவ்வளோ மோசம் கிடையாது. நேருக்கு நேர் பார்த்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், குழந்தைய தூக்கி கொள்ளலாம், பேசுறது நல்லா கேட்கும். இப்போ எல்லா சிறைகள்லையுமே இவ்வளோ பெரிய இடைவெளி விட்டு நேர்காணலுக்கு வரவங்களுடைய முகம் தெரியாது, அடையாளம் தெரியாது. முந்தி பழைய காலத்தில் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றதுனால அடையாளம் தெரியாதுன்னு சொல்லி தொப்பியை எடுக்க சொன்னோம். தொப்பியை எடுத்தாங்க 67க்கு பிறகு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, தொப்பி இருக்கோ இல்லையோ அவன் யாருன்னே இங்கேருந்து முகம் தெரியாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ இந்த மேல் கண்காணிப்பு எவ்வளவுக்கு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்கும். சப்ஜெக்ட் டு செக்யூரிட்டி அண்ட் டிசிப்ளின். இன்டர்வியூ உண்டா? உண்டு. லெட்டர் உண்டா? உண்டு. படிக்கலாமா? ஐயா சொன்ன மாதிரி கல்வி பெறலாமா? எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாமே எதை பொறுத்துன்னா சப்ஜெக்ட் டு செக்யூரிட்டி அண்ட் டிசிப்ளின். சிறை கட்டுப்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் ஒழுங்குக்கும் உட்பட்டது. எனவே கண்காணிப்பாளர் இவன் லெட்டர் எழுதுனா பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு நினச்சா லெட்டர் எழுத நிறுத்திடு. இன்டர்வியூவில் யாரும் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. கல்யாண சுந்தரம் எம்பியாக இருக்கும்போது திருச்சி ஜெயிலில் பார்க்க வந்தார் எங்களை. அனுமதி கிடையாது. எழுதி கொடுங்கன்னார். எத்தனை முறை வேணாலும் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா சட்டம் அப்படி தான் இருக்குது. எனவே இந்த சீர்திருத்தங்களுடைய சாரம் என்னவாக இருக்கணும்னா, உள்ளே இருக்கிற மனிதனை ஒரு சமூக வாழ்க்கை வாழ அனுமதிக்கணும். மேன் இஸ் அ சோஷியல் பீயிங். ஒரு கான்விக்டும் சோஷியல் பீயிங் தான். அவனுக்கு அங்கே ஒரு சமூக வாழ்க்கை இருக்கணும். தனிமைச் சிறை என்பது சட்டவிரோதமானது. ஆனால் இது எதையுமே கடைபிடிக்கிறதில்லை. ஒரு காவல் நிலையங்களில் என்ன வேணாலும் செய்யலாம், காவல்துறை அதிகாரிகள் என்ன வேணாலும் செய்யலாம், நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல் சிறைகள்லையும் செய்யலாம். இதை மாற்றி அமைக்கணும்னா ஒன்று உள்ளே இருக்கிறவனுடைய மனித உரிமைகள் மதிக்கப்படணும். நாங்கள் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நல உரிமை சங்கம் வைத்து போராடியவர்கள் 74 தோழர் ஏஜிகே தலைமையில். 83 தமிழக சிறைகளை முழுவதும் திரட்டினோம். நான் இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்க நாடு முழுவதிலும் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட சிறைகளில் சிறை கைதிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அடிமை முறையை ஒழித்து விட்டதாக சொன்னீர்கள், ஆனால் சிறைகளுக்குள் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க போராடுறாங்க. வெளியில் மனித உரிமை அமைப்புகள் இணைந்து போராடுகிறார்கள். இதெல்லாம் நாகரிகமாக நல்ல அடையாளங்களாக பார்க்கணும், சமூக வளர்ச்சியாக பார்க்கணுமே தவிர இதை சமூக கேடாக பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முக்கியமாக அரசியல் தலைமைக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். என்னன்னா, இந்த சிறை அதிகாரிகள் நம்பத்தக்கவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஜெயிலில் ஒரு விதி, எழுதப்படாத விதி, 5% விதின்னு பேர். வெளியிலேருந்து உள்ளே போகிற பொருளையும் 5% கமிஷன், உள்ளே தயாராகி வெளியே போகிற பொருளையும் 5% கமிஷன். இது இல்லாத சிறையே கிடையாது. ஒரு ஒழுக்கமான சிறை அதிகாரினா எனக்கு அந்த பர்சன்டேஜ் வேணான்னு சொல்லுவானே தவிர இதை தடுத்தானா அவனை உடனே தூக்கிடுவாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இதுதான் உண்மை. சிறை அதிகாரிகளுடைய அப்சல்யூட் பவர், அறுதி அதிகாரம், முழுமுதல் அதிகாரம், கேள்வி கேட்பாரற்ற அதிகாரம், அதை நீக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். சிறைச்சாலைகள் உண்மையிலேயே சீர்திருத்த கூடங்களாக மாறணும்னா நான் என்பதிலிருந்து எழுகிற குற்ற மனநிலையை போக்கணும். அவனுக்கு முதல்ல என்ன உரிமை கொடுக்கணும்னா, நாம் என்று பேசுகிற உரிமையை கொடுக்கணும். ஆனால் நாம் என்பது தடை செய்யப்பட்ட சொல் சிறையில். வெளியில் இருக்கிற உலகம்
ஒரு பிரசவறைக்குள் மனைவி இருக்கும்போது துடிப்போடு வெளியில் காத்திருக்கிற கணவனைப் போல உள்ளே மானுடம் அழிந்துவிடக்கூடாதே என்ற கவலையோடு வெளியில் காத்திருக்கணும். அந்த மனநிலையெல்லாம் வந்தால்தான் நாம் இதை மாற்ற முடியும். நிச்சயமாக செய்ய நம்பிக்கை இருக்குது. நன்றி. இந்த சிறைத்துறையினுடைய சட்டத்திட்டங்கள் பழைய திட்டங்களையே நம்ம பயன்படுத்தினால புதிதாக சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும், மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த கைதிகள் என்பதும் சமூகத்தில் ஒருவர், அவரும் சக மனிதர், அவர்களுக்கான மனித உரிமையும் மனிதநேயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஆகவே என்ன மாதிரியான சிறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு அடிப்படை வசதிகள், குறைந்தபட்ச ஒரு மனிதாவின் அடிப்படையிலான சில அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும். மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்தவங்களை, எங்களை மாதிரியான ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்களை எல்லாத்தையும் நம்ம சிறைத்துறையோட கண்காணிப்பு எந்த அடிப்படையில் இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தலாம். அரசு அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொண்டாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக. ஏன் ஃபுல் சிசிடிவி மோடில் எல்லாத்தையும் ரெக்கார்டிங்கில் பண்ணிவிட்டு ஒரு அந்த அலர்ட் அலாரம் மாதிரி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பாதிப்பான இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடம் அலர்ட் அலாரம் வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா இது பண்ணலாமே சார். நம்மகிட்ட டெக்னாலஜி இன்னும் வளராமையாக இருக்குது, எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த நீதிமன்ற காவல் அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு முழுமையாக கண்காணிக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதில் வந்து முழுக்க எந்த ஒரு சிறைவாசி பாதிக்கப்பட்டாலும் கோர்ட் ஆஃபீஸர், மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ரெண்டாவது வந்து காவல்துறை அதிகாரிகள் சார்ந்த யாருமே இந்த சிறை நிர்வாகத்துக்குள்ளே வராத அளவுக்கு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். பெயிலு பரோலில் கவனம் செலுத்தினாலே 75 இல்லை 80% ஆஃப் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க மைண்டை விட்டு போயிடும். சரி, கல்வி முறையினால் இந்த சமுதாயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாற்றணும். அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் சிறைச்சாலை பள்ளிக்கூடமாகும். அஃபிஷியல்ஸ் வந்து கைதிகள் மேலே நம்பிக்கை வைக்கணும் சார். ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்குன்னு துடிச்சிட்டு இருக்கானா, டே அவன் சும்மா நடிக்கிறான்டா, அதெல்லாம் போய் பார்க்காதானா, அப்போ கொலைகள் வராமல் என்ன சார் நடக்கும்? இப்போ கைதிகளுக்கு முதல்ல பார்ஷியாலிட்டி, ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியும் அப்படி தான் பார்க்குறாங்க. எனக்கு தேவை என் தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு வேலை இருந்தது அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. என் தம்பிக்கு நடந்தமே இது யாருக்கும் நடக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓய்வு நாட்கள்லேயும் வந்து கைதிகளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இன்னொன்று வந்து உள்ள கைதிகள் வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஊதியம் ஒதுக்கப்படுது. அது வந்து குறைந்தபட்ச ஊதியத்தின் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்குது. அப்போ ஏன்னா அந்த ஊதியம் வந்து அவங்களுக்கு மட்டும் போகிறதில்ல, அதோட ஒரு பகுதி வந்து அவங்களால் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் ஃபேமிலிக்கும் போகுது. அதனால் இதை அதிகப்படுத்தி தரணும். இது வந்து ஒரு வகையான மனித உரிமை மீறல், மனித உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு செயல். ஏன்னா கிட்டத்தட்ட 100 கோடி 150 கோடி ரூபாய்க்கான வியாபாரம் நடந்துகிட்ருக்கு சிறை கைதிகளோட உழைப்புனால் கிடைக்கிற பொருட்களை வச்சு. இது இன்னொரு விஷயம். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாகவே இருக்க மாட்டேங்கிறது. ஒரு தகவல் உரிமை சட்டத்தின்படி எந்த ஒரு பொது நிறுவனமும் அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களோட துறை சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு வெப்சைட்லேயோ அதுலேயோ போட வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் இப்பயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் 2014 டேட்டாஸ் தான் இருக்குது. நம்ம 2016 முடிக்க போகிறோம். இன்னும் அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறதே எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் கொண்டு வந்தோன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினாலே பாதி விஷயங்கள் தெரியும். இன்னொரு விஷயம், ஐயா வந்து நிறைய பேர் படித்து வெளியே வர்றாங்க அப்படிங்கிறாரு. அது எல்லாம் உண்மை தான். ஆனால் அது வந்து கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கான நடைமுறைகளாக தான் இருக்குது. இது வந்து விசாரணை கைதிகளுக்கான சீர்திருத்தங்கள் வந்து எப்படி சரிவர செய்யணுங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். கல்வி போதுமான அளவு கல்வி வசதி இல்லை, பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஈவன் கண்ணகி நகர் பகுதியில் கூட குழந்தைகளை பாதுகாக்கிற சத்துணவு வசதி கூட கிடையாது அப்படின்றத அடிப்படையான பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கான அடிப்படையான சத்துணவு கொடுக்கக்கூடிய கூடங்களை கூடுதலாக்க வரும் இது மாதிரியான பகுதியில், ஸ்லம் பகுதியில். ரெண்டாவது நாம் என்ன கல்வி வசதியை உருவாக்கி கொடுப்பது. மூன்றாவதாக பொருளாதார தன்னிறைவை உருவாக்கி கொடுப்பது. அதற்கான ஃபேக்ட்ரிஸ், அதற்கான சோர்ஸஸை உருவாக்கி கொடுக்குறது. நீங்கள் சிறையில் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு இதை சொல்லி கொடுத்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவனை வெளியே நல்லவனை அனுப்புறதை விட வெளியே இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கான வேலையை ஒரு அரசு கைக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால இதை செய்யணும். நம்ம ஏன் சொல்றோம்னா, தென் மாவட்டங்கள்லாம் குற்றச்செயல் அதிகமாக இருக்குது, தென் மாவட்டம் குற்றச்செயல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? அங்கே கல்விக்கூடங்கள் பெரிய அளவில் இல்லை, தொழிற்சாலைகள் பெரிய அளவில் இல்லை, பொருளாதார தன்னிறைவு பெரிய அளவில் குடும்பங்களுக்கு இல்லை. ஸோ இந்த சோர்ஸஸை உருவாக்கணும் அப்படின்னா புதிய குற்றவாளிகளாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த குற்றவாளிகளாக உருவாக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற விஷயங்களை போகிற போக்கில் தட்டிட்டு போகாமல் அந்த உருவாக்குகிற அந்த போலீஸார் மீது கடுமையான நடவடிக்கை பொது சிவில் சட்டத்தைப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. கல்வி என்பது பொதுவாக நல்லது, யாரும் மறுக்கல. ஆனால்
அந்த கல்வி அனைவருக்குமான கல்வியாக இருக்கணும், அனைவருக்குமான சமத்துவ கல்வியாக இல்லை என்றால் கல்வி நமக்குள் சில கோழைகளை உருவாக்கும் கருவியாக மாறிவிடும். யாரை அப்ரூவராக ஆக்குவான் தெரியுமா? போலீஸில் படித்தவனை தான் ஆக்குவான். ஏன்னா இவன் தான் நல்லா போய் சொல்லுவாங்கிறதுக்காக. அம்பேத்கர் சொன்னார், அதிகம் படித்தவன் அதிக சாதி வெறியாக இருக்கிறான். ஏன்னா படிப்பும் அவனுக்கு ஒரு உடைமை ஆகிடுது. அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. கல்வி அனைவருக்குமான கல்வியாக இருக்கணும், சமத்துவ கல்வியாக இருக்கணும், அறிவியல் கல்வியாக இருக்கணும், அறவியல் கல்வியாக இருக்கணும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்த மனிதர்களை உணர்கிற கல்வியாக இருக்கணும். அப்படி ஒரு மனித உரிமை கல்வியை புகட்டணும். இதெல்லாம் செய்யணும். மொத்தத்தில் நாம் எல்லோரும் விழிப்போடு இருப்போம். சிறைப்பட்டவர்கள் தாங்கள் தங்களுக்காகவே போராடுகிற காலம் இல்லாத காரணத்தினால் நம்முடைய போராட்டத்தில் அவர்களுக்கான போராட்டத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கணும். காவிரினா தஞ்சை விவசாயிக்கு, முல்லை பெரியார்னா தேனி பக்கத்து விவசாயிக்கு, அல்லது கூடங்குளம்னா அந்த பகுதிக்கு என்று இருப்பதற்கு பதிலாக சிறைச்சாலையில் சீர்திருத்தங்களுக்கான போராட்டம், சிறைப்படுத்தப்பட்டோர், சிறைவாசிகள் அல்ல, சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கான போராட்டம், அது நம்முடைய போராட்டம் என்று எல்லா அமைப்புகளும் உணர்ந்து இயங்கினால் மாற்றம் காண முடியும். நன்றி சார். கிருஷ்ணய்ய சொல்வார், நீதிமன்றங்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படிம்பார். அப்போ நீதிபதிகளை விமர்சனம் செய்யும்போது அந்த விமர்சனங்களை தாங்கி கொண்டு அந்த நீதிபதிகள் தன்னை எப்படி சீதை தான் கற்புடையவள் என்று தீயிலிறங்கி கற்புடையவள் என்று நிரூபித்தாலோ அதேபோல் ஒரு நீதிபதியை குறை சொன்னால் நான் உண்மையானவன் என்று அவர் நிரூபிக்க தயாராகிவிட்டால் நிச்சயமாக சிறைத்துறையும் திருந்தும், காவல்துறையும் திருந்தும், மக்களும். ஏன்னா நீதிமன்றம் கடைசி புகலிடம்ங்க. அந்த கடைசி புகலிடம் இன்று கரைபடைந்து போயிருக்கிறது என்பது தான் வருத்தத்தோடு நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள. நன்றி சார். ராஜேந்திரன் ஐயா சொல்லுங்கள். இன்றைக்கு விசாரணை சிறையில் 10,000 புத்தகங்கள் நன்கொடையாக வாங்கி வைத்திருக்கின்றோம். அது தத்துவவியலாகவும் வரலாற்றுத் துறையாகவும் அறிவியல் துறையாகவும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. தண்டனை பகுதிகளிலே 5,000 நூல்கள் இருக்கிறது. அதுவும் அன்பளிப்பாக வாங்கி வைக்கப்பட்டது தான். எனவே அவர்கள் விரும்பிய புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு வேண்டிய இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரியன் கிளப்பு, அரிமா சங்கம், பெத்தேல், அதே போல் இந்திய சிறைப்பணிக் கழகம் என் போன்ற சமூக ஆர்வலர்கள் அந்த நன்கொடையோடு இயங்கிக் கொண்டிருக்கூடியதற்கு சிறைத்துறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டால் அங்கே இருப்பவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டு தொழிலை கற்றுக்கொண்டு வெளியிலே வேலைக்கு செல்வதற்கு விதிகள் இருக்கிறது. இன்றைக்கு அற்பில் சொல்லணும்னா ஷூ பாலிசி தயாரி பண்ணுவதற்காக 20 எந்திரங்களும் ஒரு தானியங்கி இயந்திரமும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாதிரி பேக்கரி இருக்கிறது, திருச்சியிலே ஐடி இருக்கிறது. இதனை பயன்படுத்திக் கொள்வர்கள் உள்ளே வரக்கூடிய நம்முடைய இல்லவாசிகளுடைய தன்னார்வை பொறுத்து அந்த தன்னார்வத்தை எங்களை போன்றவர்கள் உருவாக்குவதனால் சிறைச்சாலை மிகப்பெரிய அறச்சாலையாக மாறும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜேந்திரன் சார். எல்லா ஊடகத்தினாலும் பத்திரிகையினாலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு தமிழக சிறைச்சாலைகள் எந்த விதமான பாதுகாப்புகள் இருக்கிறது என்று நெல்சன் மண்டேலா அழகாக சொல்வார். 27 ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக சிறையிருந்தவர். அவர் தன்னுடைய குறிப்பில் சொல்கிறார், ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்பது நாட்டில் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய பாதுகாப்பை வைத்து ஒப்பிட முடியாது. சிறையில் இருக்கிறவனை அந்த நாடு எப்படி நடத்துகிறது என்பதை வைத்து தான் தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகவே சிறையில் இருக்கிறவர்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதுதான் நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு, தனி மனிதனுடைய மனித உரிமைகள் அடங்கும் ஆக இருக்கும். ஆகவே இந்த சிறைத்துறை என்பது பழைய அந்த சட்டங்கள் மெக்கேலா போட்ட அந்த சட்டங்களே வைத்து இல்லாமல் புதிய சட்டங்களை நவீனப்படுத்த பல வசதிகள் இருந்தும் நவீனப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆகவே அவைகளை நவீனப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். சிறை என்பது பாதுகாப்பான ஒரு இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா சிறை என்றது பாதுகாப்பு. உனக்கு வெளியே இருக்கும்போது நீ தப்பு செய்யறதா உள்ளே போடுறாங்க. அப்போ அந்த பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. சிறையில் இருப்பவனும் சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை நீங்கள், அவன் குற்றவாளினா அவன் பிரித்தில்லை, அவனும் நம்முடைய சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை எடுத்துக்கொண்டு அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய மறுவாழ்வு, இதை அரசு கவனத்தில் கொண்டு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சிறைச்சாலையில் பல மாற்றங்கள் வரணும். குறிப்பாக நவீனப்படுத்த வேண்டும், புதிய சட்டங்களை ஏற்ற வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.